நம்மளோட மார்க் ரூம் கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாமா? If a triangle ABC is similar to triangle DEF, AB is 6 cm, DE is 9 cm, EF is 6 cm, and FD is 12 cm, then the perimeter of triangle ABC அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா மேம்? எப்படி மேம் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சேமா இருக்குல்லடா? இது வந்து யூஸ்வலி இதை விட பெருசா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஏபிசியும் இந்த ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? யூ ஹேவ் டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ சின்ஸ் இவங்க ரெண்டு பேருமே similar அப்படின்னு இருக்கிறனால we can write, we know that triangle ABC is similar to triangle DEF, right? so இது ரெண்டு பேரும் similar அப்படின்னு சொல்லனால இவங்களோட sides-ஓட ratio என்னவா இருக்கும்? yes, sides-ஓட ratio வந்து ஈக்குவலா இருக்கும். so that is AB by DE is equal to BC by EF is equal to AC by DF. கரெக்டா? ஓகே, ரேஷியோஸ் எழுதியாச்சு. இது அப்படியே வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். AB and DE அப்படிங்கிறது 6 by 9 is equal to BC என்னன்னு தெரியாது. so BC by EF is 6 cm and AC by DF that is 12 cm. so இதுல இருந்து நமக்கு வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாமா? எஸ், டெஃபினெட்லி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்கள ரெண்டு பேரும் எடுத்தோம் அப்படின்னா so இவங்கள ரெண்டு பேருமே எடுக்கலாமா? so that is இங்க பாருங்க 6 by 9 வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்றேன். that is 2 by 3. ஓகே, 2 by 3 அப்படின்னு வந்து ரெடியூஸ் பண்ணலாமா? so and 3 and இதையும் வந்து நான் 2 அப்படின்னு வந்து ரெடியூஸ் பண்ணிப்பேன். so this 2 will go that side. so இப்போ வந்து பாத்தீங்கன்னா BC ஓட வேல்யூ will be equal to 4 centimeter. so this 2 I can take this side, right? so BC ஓட வேல்யூ வந்து எனக்கு 4 centimeter அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து இதுவும் நான் வந்து எடுக்க போறேன் பசங்களா. so that is BC by 6, that is 4 by 6 is equal to AC by 12. okay, so இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? 2 times and 3 times. இது 3 and இதையும் கேன்சல் பண்ணலாமா? that is for 4 times. so AC ஓட வேல்யூ என்ன வரும்? 8 centimeter you will get. AC ஓட வேல்யூ உங்களுக்கு வந்து 8 centimeter கிடைக்கும். so இப்போ வந்து BC is 4 centimeter, AC is 8 centimeter. so what will be the perimeter பசங்களா? so perimeter of this triangle, perimeter will be equal to 6 plus 8 plus 4, that is equal to 18 centimeters. so option C is the correct answer.